ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிலிஷ் த கரி. நாம் எவ்வளோ தான் ஃபிஷ் ஃப்ரை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் ரோட்டு சைடில் பீச் சைடில் பண்ணுற மாதிரி ஃபிஷ் ஃப்ரை நமக்கு பண்ண முடியலையேன்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பீச் ஸ்டைல் ஸ்பெஷல் நெத்திலி மீன் ஃப்ரை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த ஸ்பெஷலான நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீன் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். நான் பெரிய சைஸ் நெத்திலி மீன் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை வேறு எந்த டைப்பான மீன் கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீனில் மசாலா தடவை போகிறோம். அதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நான் எடுத்துக்கிறேன். பிரைட் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் நான் இதோட சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு மசாலா ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா நான் இதோட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் நான் இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் நாம் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஒரு 1.5 டீஸ்பூன் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த மசாலா மீனில் நல்லா பிடிக்கிற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். மீன் உடையாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பிசையணும். இப்போ பீச் ஸ்டைலில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுனால இதோட மாவு ஐட்டம்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இந்த மீன் மசாலாவோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதோட 1 டீஸ்பூன் அரிசி மாவும் நாம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மைதா மாவையும் நம்ம சேர்த்துக்கணும். மாவு எல்லாம் இந்த மீன் மசாலாவோட சேர்றதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். மீன் உடையாமல் நல்லா நம்ம மசாலாவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது தண்ணி ஜாஸ்தி விட்டுறக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். நிறைய தண்ணி விட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். மீன் ஃபுல்லாக இந்த மசாலா கோட்டார மாதிரி நம்ம தண்ணி வச்சு ஜஸ்ட்டு பிசைஞ்சா போதும். மொறுமொறுன்னு மீன் ஃப்ரை வர்றதுக்கு இந்த மசாலா மிக்ஸ் தான் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இதை ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். முப்பது நிமிஷம் நான் இந்த மீனை ஊற வச்சுருந்தேன். இப்போது இதை பொரித்து எடுத்துடலாம். அதுக்காக ஒரு சட்டியில் இந்த மீன் முங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் வச்சு பொரிக்கணும். அதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கிறேன். பீச் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃப்ரைக்கு மேலே அந்த கறிவேப்பிலை பொரிப்பு போட்டு தான் தருவாங்க. அதுக்காக நான் கொஞ்சம் கறிவேப்பிலையை முதல்ல இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அதை தனியாக ஒரு பேப்பர் டவலில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இதே எண்ணெயில் தான் நம்ம மீனை போட்டு அடுத்து பொரிக்க போகிறோம். சூடான எண்ணெயில் நம்ம ஊற வச்சுருந்த மீனை ஒவ்வொன்றா நம்ம போட்டு பொரித்து எடுக்கலாம். மீன் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நீங்கள் கொஞ்சம் தள்ளியே போடுங்க. இப்போது மீன் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இதை நீங்கள் சும்மா கிளறக்கூடாது. ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு வாட்டி மட்டும் நம்ம திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மீன் நல்லாவே வெந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போது இதை எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம வச்சுருக்கிற பேப்பர் டவலில் இதை போட்டு ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். இந்த பொரித்து வச்சுருக்கிற நெத்திலி மீனோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலையும் நம்ம தூவி விட்டுடலாம். இந்த மாதிரி நெத்திலி மீனை ஒரு வாட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். அப்படி நம்ம பீச் சைடில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
இதை மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெலிஷ்டா கரி. தேங்க்யூ.